வணக்கம். நம்ம பெரியாழ்வாருடைய 4ஆம் பத்து 5ஆம் திருமொழி அதை பார்க்க போறோம் இன்னைக்கு. இந்த பாடல் முழுக்கவே ஆஹ் இறப்பு நேருகிற போது அந்த நேரத்துல போய் நீங்க எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு முன்னாடியே நீங்க நாராயணனை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரியும், அல்லது அந்த சமயத்திலேயாவது நினைங்க, அப்போதான் நீங்க நரகம் புகாமல் வைகுந்தம் போகக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் 10 பாடல்களுமே அப்படிதான் அதுதான் சொல்லுது. திரும்ப திரும்ப மரணத்தின் வாய் நெருங்கும் பொழுது அதை நீங்கள் பழசெல்லாம் முன்னாடி எல்லாம் இதெல்லாம் செய்யாம விட்டுட்டு கடைசி நிமிஷத்துல இது செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள். 10 பாடல்களுமே அதே மாதிரிதான் இருக்கு. பார்க்கலாம் பாடல்களை. 4ஆம் பத்து 5ஆம் திருமொழி. ஆசை வாய் சென்ற சிந்தையராகி அன்னை அத்தன் என் புத்திரர் பூமி வாசவார் குழலால் என்று மயங்கி மாளும் எல்லை கண் வாய் பிறவாதே கேசவா புருடோத்தமா என்றும் கேழல் ஆகிய கேடிலி என்றும் பேசுவார் அவர் எய்தும் பெருமை பேசுவான் புகில் நம் பரம் அன்றே. முதல் வழியே நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆசை வாய் சென்ற சிந்தையராக, எப்பொழுதும் ஆசையின் பக்கமே சிந்தை இப்போ ஆசை பக்கம்தான் இருக்கும். சிந்தை நல்லது நல்லது எது அல்லது பிடித்தமானது எது அப்படின்னு சொன்னா மனசு பெரும்பாலும் பிடித்தமானதுதான் தேர்ந்தெடுக்கும். நல்லதின் பக்கம் போவதற்கு அதுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும். ஆனால் பிடித்தமானதின் பக்கம் மனசு எப்பவுமே போய் சேர்ந்துடும். அதுக்கு கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அது நேராக எப்படி பள்ளத்தை நோக்கி நீர் ஓடுமோ அது போல மனசு அதை நோக்கிதான் ஓடும். சோ ஒரு மானிடன் என்பவன் பெரும்பாலும் குழந்தையில இருக்கும் பொழுது அன்னை அத்தன் என்று அவர்கள் மேல் அன்பு கொண்டவனாக இருக்கிறான். அப்புறமா அடுத்தது திருமணமான உடனே தன்னுடைய மனைவி மேல் அவனுக்கு ஆசை. அடுத்தது தன்னுடைய புத்திரர்கள், அப்புறமா தான் சேர்த்து வச்ச சொத்து, அப்படின்னு இந்த மாதிரி அவனுடைய ஆஸ்தி, இந்த மாதிரி திரும்ப திரும்ப மற்றவர்கள் மேல் மற்ற பொருள்கள் மேல்தான் ஆசை இருக்கிறதை ஒழிய பகவானை நினைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதில்லை. அதே கடைசி காலத்துல ஒரு ஒரு இறப்பு படுக்கையில இருக்கும் பொழுதுதான் ஆஹா இத்தனை நாளா நம்ம அதை செய்யாமே விட்டுட்டோமே, நம்ம அவனை நினைக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்போ நாராயணா நாராயணா அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? அதனால நீங்கள் முதலில் இருந்தே அதுக்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த இத்தனை பேர் மேல வைக்கிற ஆசையில கொஞ்சமாவது அவன் மேல வைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடலை பெரியாழ்வார் எழுதியிருக்கிறார். ஆசை வாய் சென்ற சிந்தையராக, ஆசையின் பாற்பட்டு நின்ற மனத்தை உடையவராக ஆகி அன்னை தாய் அத்தன், அத்தன்னா தந்தை, என் புத்திரர் என்னுடைய குழந்தைகள், பூமி நான் வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஆஸ்திகள், பூமி வாசவார் குழலால் என்று மயங்கி, வாசம் பொருந்திய குழல் உடையவர்களாகி என்னுடைய மனைவி என்று இவர்களுடைய மயங்கி மயங்கி அவர்கள் பின்னாடியே மனம் செல்கிறது என்று மயங்கி மாளும் எல்லை கண் வாய் திறவாதே. மயங்கி மாளும், இப்படி மயங்கி மயங்கியே வாழ்நாள் ஃபுல்லா கழியும். அன்னை அத்தன் மனைவி குழந்தைகள் ஆஸ்தி என்று இப்படியே கழிந்தால் கடைசி காலத்துல இறப்பு படுக்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் அவனை வாய் சொல்லி அழைப்பதற்கு நேரம் கூட இருக்காது. ஃபுல்லாவே நீங்க அவனை இந்த பிறவற்றை இன்னத்தை நீங்கள் மயங்கி இருப்பீர்கள். அப்போ அப்படி இல்லாம அவர்களை சொல்லி பேர் சொல்லி அழைக்காமல், இறப்பு படுக்கையில் இருக்கும் பொழுது அவர்களை எல்லாம் அழைக்காமல் கேசவா புருஷோத்தமா கேழலாகிய கேடிலி, கேழல்னா பன்றி, பன்றி உருவம் எடுத்து வராக அவதாரம் எடுத்தவனே, கேடு இல்லாதவனே, கேடு இலி கேடு இல்லாதவனே, கேழலாகிய கேடிலி, பன்றி உருவம் எடுத்த குற்றம் இல்லாதவனே, வாமன அந்த வராக அவதாரத்தை சொல்றாரு என்றும் பேசுவார். அப்படி என்று அந்த இறப்பு படுக்கையில யார் அவனை அழைக்கிறார்களோ அவர் எய்தும் பெருமை பேசுவான் புகில் நம் பரமன்றே. அப்படி இறப்பு படுக்கையில் இருக்கும் பொழுது அவனை பேர் சொல்லி அழைப்பவர்கள் மற்றவர்கள் எல்லாம் சொந்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு இப்படி அவனை கேசவா புருஷோத்தமா கேழலாகிய கெடிலி என்று யார் அழைக்கிறார்களோ அவர்களுடைய பெருமையை நம்மால் சொல்லி மாளாது. காரணம், நேராக அவர்கள் வைகுந்தம் சென்று அடைவார்கள், அவனுடைய இறைவனுடைய திருவடியை சென்று அடைவார்கள். எனவே உங்களுடைய இறப்புக்கு பின் உங்களுக்கு நல்ல கதி கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவனை பற்றி கொள்ளுங்கள். மாறாக நீங்கள் திரும்ப திரும்ப சொந்தம், வீடு, உற்றார், உறவு, சொத்து என்று இவற்றை நினைத்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் போற மறுவழிக்கு உங்களால் நல்ல விஷயத்தை உங்களால் நாட முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு. புரியுது இல்லையா? அதாவது பக்தி இலக்கிய காலகட்டத்துல ஒரு பக்தி செலுத்துதல் என்பது மிக எளிமையான ஒன்று, இயல்பான ஒன்றாக
மாற்றப்பட்ட கதைகள் நிறைய புனையப்பட்டன. அவ்வளவு கடினம் எல்லாம் கிடையாது. நீங்க இந்த சொன்னாலே போதும். இது தொடர்பா நிறைய கதைகள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம பார்த்தோம்னா வந்து திரும்ப திரும்ப எல்லா குழந்தைகளுக்கும் நாராயணன் என்று பெயர், நாராயணா அப்படி என்று விஷ்ணுனுடைய பெயர்களா வைத்த ஒருவன் இறப்பு படுக்கையில் இருக்கும் பொழுது இறந்த பின் அவனை வந்து யமகிங்கரர்கள் கூட்டிட்டு போறாங்க. அப்போ வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இவனுக்கு நரகமா சொர்க்கமா அப்படின்னா இவன் சொர்க்கம் தான் அப்படின்னா, ஏன்னா இவன் வந்து இறக்கும் போது நாராயணா இப்படி எல்லாவற்றையும் அழைத்தான் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா அவன் வந்து இறைவனை அழைக்கல, தன்னுடைய குழந்தைகளை தான் அவன் அழைச்சான். நாராயணா, தாமோதரா என்று பேர் வச்சவர்களையும் அழைத்தான். அப்போ ஆனால் அப்படி நீங்க கூப்பிட்டா கூட போதும். நீங்க வந்து அவனை நினைச்சுதான் கூப்பிடணுங்கிறது கிடையாது. இப்படி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு பெயரை வைத்து அதை கூப்பிட்டால் கூட போதும், உங்களுக்கு வைகுந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரியான கதைகள் நிறைய புராண கதைகள் புனையப்பட்டதை நம்ம பாக்குறோம். சோ அதுதான் இவரும் இதுல சொல்றாரு. பேசுவார் அவர் எய்தும் பெருமை, பேசுவான் புகில் நம் பரமண்டை. நம்மளால இந்த பெருமையை சொல்லி மாளாது. நீங்கள் இறக்கும் பொழுது அவன் பெயரை உச்சரித்தால் கூட போதும், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறார். சரி, அடுத்த பாடல் இறப்பு எப்படி இருக்கும், அதனுடைய கடைசி காலத்தினுடைய வலி எப்படி இருக்கும், அது நிறைய இந்த பாடல்கள் 10 பாடல்களையுமே வந்து அதுதான் சொல்றாரு. இறப்பினுடைய வலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா சொல்றாரு. சீயினால் செறிந்து ஏறிய புன்மேல் செற்றல் ஏறி குழம்பு இருந்து எங்கும் ஈயினால் அரிப்புண்டு மயங்கி எல்லைவாய் சென்று சேர்வதன் முன்னம் வாயினால் நமோ நாரணா என்று மத்தகத்திடை கைகளை கூப்பி போயினால் பின்னை இத்திசைக்கு என்றும் பிணை கொடுக்கிலும் போக விட்டாரே. முதல் 4 வரியில வந்து உடல் நோய்வாய்ப்பட்டு அழுகி இறப்பை சென்று அடைவது அதை சொல்றாரு. சீழ் நிறைந்திருக்கின்ற, சீயினால் செறிந்து, ஒரு புண் வந்து புறையோடி போய் சீழ்பட்டு விடுகிறது. சீயினால் செறிந்து ஏறிய புண், அப்ப சீழ்பட்டுடுச்சு அப்படின்னா, சீப்பிடிச்சிருச்சுன்னா அது ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. உடம்புல ஒரு இடத்துல புண் வந்து சீழ்பிடித்ததுன்னா அது உள்ளவும் பரவிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி புண் மேல் செற்ற, புண் வந்து அப்படியே உள்ள பரவுகிறது. இப்ப அந்த புண்மேல் ஏரி குழம்பு இருந்து எங்கும், அது வந்து ஃபுல்லா அதனுடைய நீர் வந்து உடம்பு ஃபுல்லா அப்படியே பரவி கால்கள் எல்லாம் அப்படி கால்கள் எங்க புண்ணு இருக்கிறதோ அங்கிருந்து மற்ற இடங்களுக்கு அப்படியே பரவுகிறது. ஏரி குழம்பு இருந்து எங்கும், அந்த நீர் பட்டு எல்லா இடத்திலும் பரவும். ஈயினால் அரிப்புண்டு மயங்கி, அப்போ அந்த புண் மேல ஈக்கள் மொய்க்கின்றன. ரொம்ப கொடுமையான ஒரு இறப்பு. ஈயினால் அது மேல வந்து ஈ வந்து பூச்சி பொய்யெல்லாம் வந்து கடிச்சு அதனுடைய வலியினுடைய நரக வேதனையை அனுபவிச்சு எல்லை வாய் சென்று சேருவதன், இப்படி ஒரு மோசமான ஒரு உடல் அழுகி இருக்கக்கூடிய ஒரு எல்லை நிலையை அடைவதற்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு நிலைமை வர்றதுக்கு, அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா உங்களால வேற எதையும் நினைக்க முடியாது. நீங்க அப்ப வந்து உடல் வேதனையை தான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்களே ஒழிய, ஒரு வலி இருக்கும் பொழுது அந்த வலியை தான் நினைக்க தோணுமே ஒழிய பகவானை நினைக்க தோணாது. அதனால இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு முன்னாடியே வாயினால் நமோ நாராயணா என்று, உங்களுடைய வாயினால நமோ நாராயணா என்று சொல்லுங்கள். மத்தகத்திடை கைகளை கூப்பி, உங்களோட தலைக்கு மேல கைகளை கூப்பி வணங்கி போயினால் பின்னை திசைக்கு என்று, அப்படி சொல்லி நீங்கள் இந்த பூமியை விட்டு போய்விட்டீர்கள் என்றால் நீங்கள் அடைகின்ற பதவி வைகுந்த பதவியாக இருக்கும். அவன் தன்னுடைய இருப்பிடத்துக்கு உங்களை அழைத்துக் கொள்வான். அதற்கு பிறகு நீங்கள் விரும்பி பூமிக்கு வான்னு சொன்னா கூட வரமாட்டீங்க. திரும்ப இந்த பிறவி எடுத்து இந்த மாதிரி அவசரப்படுறமா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நீங்கள் திரும்ப பூமிக்கு வரமாட்டீர்கள். அதனால இப்படி ஒரு மோசமான மரணம் விளைவதற்கு முன்னாடியே நமோ நாராயணா என்று கைகளை கூப்பி தலைக்கு மேல் உயர்த்தி அவனை வணங்கினீர்கள் என்றால் நீங்கள் திரும்ப பூமிக்கு வர விரும்பாத அளவிற்கான வைகுண்ட பதவியை அவன் உங்களுக்கு அளிப்பான். எனவே மரணம் வரும் முன் நாராயணனை நினைத்துக் கொண்டு அவனை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்த பாடல் அதேதான், கிட்டத்தட்ட ஒரு இறப்பு படுக்கையை தான் காட்டுது. சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாகில் சொல்லு சொல் என்று சுற்றும் இருந்து ஆர் வினாவிலும் வாய்த்திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பது ஓர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பது ஓர் பூங்கிட வல்லார்க்கு அரவ தண்டத்திலும் உயலும் ஆமே. பரமபதத்தை சென்று நீங்கள் அடைய முடியும். அரவ தண்டம்னா பரமபதம். அங்க ஆதிசேடனில்
அவன் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரமபதத்தை சென்று நீங்கள் அடைவீர்கள். இங்க இறப்புல ஒருத்தன் சோர்ந்து போய் எந்த நேரத்திலும் அவனுடைய உயிர் போகலாங்கிற இடத்துல படுத்திருக்கான். அவன் இது வரைக்கும் எதுவும் சொத்தெல்லாம் உயில் எழுதி வைக்கல, யார்கிட்டயும் ஒண்ணும் சொல்லவும் இல்லை. என்னென்ன எங்க இருக்கு, என்ன சம்பாதிச்சிருக்கான், எங்க யாருக்கு கொடுத்துருக்கான், எங்க பொருள்களை ஒழிச்சு வச்சிருக்கான். அந்த காலத்துல எல்லாம் பூமியில ஒழிச்சு வைப்பாங்க, செவுத்துல ஒழிச்சு வைப்பாங்க இல்லையா. பேங்க் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாத போது வீட்டு பின்னாடி எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருப்பாங்க, தரையில தோண்டி ஒழிச்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல வச்சிருப்பாங்க, யாருக்கும் சொல்ல மாட்டாங்க வீட்டுல. அப்போ அவன் கிட்டத்தட்ட இறக்குற போற நிலைமையில நினைவு தப்பி இருக்கான். அப்போ சுற்றம் எல்லாம் சூழ்ந்து அவனை அமர்ந்து கொண்டு, எங்க வச்சிருக்கீங்க, இவ்வளவு நாள் சேர்ந்த சொத்து எல்லாம் எங்க காசா மாத்தி நகையா மாத்தி எங்க வச்சிருக்க, தங்கமா மாத்தி எங்க வச்சிருக்க, சொல்லுன்னு கேக்குது. ஆனால் இவனால் இன்னும் சொல்ல முடியல, நினைவு தப்பிக்கிட்டே போது, எந்த நேரமும் மரணம் நிகழலாம் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்போ இந்த மாதிரி நேரத்துல நீ என்ன செய்ய முடியும்? உங்களால இப்ப நாராயணனை நினைக்க முடியாது. அதனால அதற்கு முன்னாடியே அவனை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் அடைவது பரமபதமாகவே இருக்கும். ஆர்வம் என்பது ஓர் கோயில் அமைத்து, நெஞ்சத்திலே ஒரு கோவில் அமைக்க வேண்டும். அது ஆர்வம் என்பது ஒரு கோவில். ஆர்வத்தினால எந்த ஒரு செயலை செய்வோம்னாலும் அது ஆர்வத்தினாலதான் முடியும். பேஷன் இருக்கணும், அந்த ஒரு விருப்பம் இருக்கணும். விருப்பம் இல்லைன்னா அதை செய்ய முடியாது. அப்ப இறைவனை தொழ வேண்டும் என்றாலும் அந்த விருப்பம் இருக்கணும். அப்போ ஆர்வம் என்பதுதான் கோவில். நீங்கள் கொள்ளுகிற ஆர்வம் தான் கோவிலாக இருக்கும். அந்த கோவில் உள்ள நீங்க மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி, மாதவன் ஆகிய தெய்வத்தை அந்த விருப்பம் என்கிற கோயில நிறுத்தி வைங்க. நீங்கள் அதற்கு பூ போட வேண்டும். பூ போடணும் அப்படின்னா மாறும்னா இதயம். இதயம் என்கிற ஒப்பற்ற அந்த இடத்துல ஒரு கோவில, இதயத்தையே கோவிலாக மாத்துங்க. அதுல மாதவன் என்கிற தெய்வத்தை வைங்க. உங்களுடைய ஆர்வம் என்கிற பூவை சூட்டுங்கள். நீங்க வெளியில போய் பெரிய பூஜை எல்லாம் பண்ணணுங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பூஜை பண்ணணும், அதை தேடணும், இதை தேடணும், அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். நீங்க நம்ம சித்தர் பாடல்கள் படிச்சிருப்போம், நமக்கு அடிக்கடி நமக்கு தெரிஞ்ச பாட்டுதான். நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சனி, பூசை கொள்ளவாராய் பராபரமே அப்படின்னு பராபரக்கண்ணி பாடல்ல வரும். அவ்வளவுதான். இந்த இந்த உடம்புதான் ஆலயம். ஏன் இந்த உடம்பை நம்ம நல்லா பராமரிக்கணும் அப்படின்னா, இந்த உடம்பு ஒரு ஆலயம், இறைவன் உரைகின்ற ஆலயம் இது. அதனால இந்த உடம்பு ரொம்ப கேவலமா வச்சுக்கிறது, அழுக்கா வச்சுக்கிறது, எந்த விதமான நல்ல விஷயங்களும் இல்லாமல் அதை கெடுதிக்கு உள்ளாக்குவது, இதெல்லாம் தவறு. காரணம், இறைவன் உரைகின்ற கோவில் எப்படியோ அதே போலதான் நெஞ்சகமாகிய மனத்தில் இறைவன் உரைகிறான். அப்ப இந்த உடம்பே ஒரு கோவில் தான். அதுதான் இங்கே பெரியாழ்வார் சொல்றாரு, மார்வம் என்னும் கோவில் அமைத்து. இதயம் என்பதில் ஒரு கோவிலை அமைத்து மாதவன் என்ற தெய்வத்தை அதில் நட்டு வைத்து நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் பூவாக போட்டாலும் கூட போதும். நீங்கள் அடையக்கூடிய இடம் பரமபதமாக இருக்கும். மாறாக நீங்கள் இதெல்லாம் இளமையில செய்யாம விட்டுட்டீங்கன்னா, நீங்கள் இறப்பு படுக்கையில நினைவு தப்பி எந்த நேரமும் இறக்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது உங்கள் சுற்றத்தவர்கள் உங்களை சேர்ந்து நின்று கொண்டு சொத்துக்கள் எல்லாம் எங்க வச்சிருக்க சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களால அதை கூட சொல்ல முடியாது. அப்போ அதை சொல்ல முடியாத போது நீங்கள் இவ்வளவு நாள் ஆசையா சேர்த்து வச்ச சொத்தை யார்கிட்டயாவது பத்திரமா கொடுத்துட்டு போலாங்கிற கூட முடியாது. அப்போ நீங்க இப்ப இறைவனை நினைக்க போறீங்க? நினைக்க முடியாது. அதனால முன்னாடியே நினைங்க அப்படிங்கிற பெரியாழ்வார். சோ இதுதான் இந்த பாட்டு. சரி, அடுத்த பாட்டும் அதுதான். அடுத்த பாட்டு இறப்பு. அதாவது நிறைய பேருடைய இறப்பை ஒருவேளை அவர் பார்த்திருப்பாரோ இல்லவோ, யார் யாரெல்லாம் எப்படி இறந்து போறாங்க அப்படிங்கிறத பார்த்திருப்பாரு. ஏன்னா இறப்பு படுக்கையில இந்த உயிர் போகிற தருணத்தை பாக்குறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் வாய்க்கிறது இல்லை. ஆனா இதுல எல்லாத்துலயுமே பெரியாழ்வார் அதை சொல்றார். மேல் எழுந்தது ஓர் வாயு கிளர்ந்து மேல் மிடற்றினை உள்ளெழ வாங்கி காலும் கையும் விதிர்த்து ஏறி கண் உறக்கமவது ஆவதன் முன்னம் மூலமாகிய ஒற்றை எழுத்தை 3 மாத்திரை எழ உள்வாங்கி வேலை வண்ணனை மேவுதிராகில் விண்ணகத்தினில் மேவலும் ஆகுமே. வேலை வண்ணனை, வேலைனா கடல், கடல் வண்ணனாகிய நீல நிறம் பொருந்தியவனாகிய அந்த திருமாலை நீங்கள் வணங்குவீர்கள் என்றால், மேவுதி அவனை நாடி நீங்கள் செல்வீர்கள் என்றால் விண்ணகத்தில் மேவலும் ஆகுமே. விண்ணகமாகிய வைகுந்தத்தில் உங்களுக்கு நிச்சயம் இடம் கிடைக்கும். சரி, நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், ரொம்ப சின்னதுதான், ரொம்ப சாதாரணமான ஒன்றுதான். மேல் எழுந்து ஓர் வாயு கிளர்ந்து. மேல் எழுந்துன்னா அபான வாயுவானது அப்படி கிளர்ந்து அப்படி மேலே எழுந்து வர்றது, அப்படி நாவிலிருந்து அப்படி எழுந்து மேலே காத்து வருது, மிடற்றை அடைத்துக் கொள்ளுது. உயிர் போக போகுது. சோ அப்ப வயிற்று பகுதியிலிருந்து காற்று மேலே எழுந்து
வாய் வழியாக தொண்டையை அடைத்துக் கொள்கிறது. மேலெழுந்து ஓர் வாயு கிளர்ந்து மேல் மிடற்றினை உள்ளெழ வாங்கி, மேல் மிடற்றின் வழியாக அது இப்போ வெளியே வரணும், வராது. ஆனா தொண்டை அப்படியே விற்கும். நிறைய பேர் இறப்பு பத்தி பதிவு செஞ்சவங்க அந்த விக்கல் வரும், இறப்பின் போது கடைசி நிமிஷத்துல இந்த விக்கல் வர்றத பதிவு செஞ்சிருப்பாங்க. விக்கல், அந்த காற்று வெளியில போக முடியாம அப்படி அடைச்சுக்கும். உள்ளெழ வாங்கி காலும் கையும் விதிர் விதித்து, கை கால்கள் அசைக்கணும்னு தோணும், ஆனா அசைக்க முடியாது. கை கால்களும் விதிர் விதித்து அப்படியே விழுந்துரும். விதிர் விதித்து ஏறி கண் உறக்கம், அது கண்கள் அப்படியே நிலை குத்தி கொண்டு மீளாத உறக்கத்தில் நீங்கள் மூழ்கி விடுவதன் முன்னம் மூலமாகிய ஒற்றை எழுத்தை, மூலம்னா எல்லாவற்றுக்கும் ஆதாரமாகிய மூலமாக இருப்பவன் நாராயண, ஓம் நமோ நாராயணா என்கிற பிரணவ மந்திரம். அந்த பிரணவமாகிய எழுத்தை நீங்கள் 3 மாத்திரை அளவு உட்புறத்து நின்று வெளிவர உச்சரித்து, 3 மாத்திரை நெடில் இல்லையா, ஓம் அப்படின்னு சொல்ற இந்த அரை மாத்திரை மெய் எழுத்து, 1 மாத்திரை நெடில் 2 மாத்திரை நெடில், அப்ப 3 மாத்திரைன்னா இன்னும் வேகமாக உச்சரிப்பது. அப்படி ஒரு 3 மாத்திரை அளவுக்கு அவனுடைய பெயரை உச்சரித்து நீங்கள் அவனை நினைத்து, மனதில் நினைத்து கொண்டு கடல் வண்ணனாகி அவனை நினைத்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு வைகுந்தத்தில் இடம் கிடைக்கும். எனவே வாழ்நாள்களை இப்படி வீணாக கழித்து விட்டு கடைசி நிமிஷத்துல ஒண்ணும் பண்ண முடியாது, முன்னாடி நினைச்சுக்கோங்க அப்படிங்கிறார். சரி, அடுத்ததும் அதேதான். ஒரு இறப்பினுடைய பிடியில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளியினுடைய நிலைமையை வர்ணிப்பது போல இருக்கக்கூடிய பாடல். மடிவழி நீர் புலன் சோர, வாயில் அட்டிய கஞ்சியும் மீண்டே கடைவழி வார கண்டம் அடைப்ப கண் உறக்கமது ஆவதன் முன்னம் தொடைவழி உண்மை நாய்கள் கவரா சூலத்தால் உண்மை பாய்வதும் செய்யார் இடைவழியில் நீர் கூரையும் இழவீர் இருடி கேசவன் என்று ஏத்தவல் நீர். திருமாலை நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு இதெல்லாம் நடக்காது. நீங்கள் இறப்பு படுக்கையில இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட இறப்பு வழி அப்படிங்கிறத சொல்றாரு. மடிவழி நீர் புலன் சோர, அதாவது இறப்பு படுக்கையில இருக்கும் பொழுது சிறுநீர் கழிச்சிருவாங்க. அடக்க முடியாம சிறுநீர் வழிந்தபடியே இருக்கும். ஏன்னா கண்ட்ரோல் அப்ப இருக்காது. உடம்பு கிட்டத்தட்ட செயல் இழந்து போகக்கூடிய தருணத்துல சிறுநீர் வெளியே விடும். மடிவழி நீர் புலன் சோர, அப்படியே படுத்த படுக்கையில அப்படியே அந்த யூரின் எல்லாம் சிறுநீர் எல்லாம் வெளியே வந்துருது. அப்போ அதாவது ஒரு நல்ல கான்சியஸா இருக்கிறவங்க, வயதானவர்கள் அப்படி யாரும் படுக்கையில சிறுநீர் கழிப்பதை விரும்ப மாட்டார்கள். ஆனா இப்ப நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்கள் கிட்டத்தட்ட இப்ப போற நிலைமையில இருக்கீங்க, அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. சிறுநீர் தானாக பிழிந்து வருகிறது. வாயில் அட்டிய கஞ்சியும் உண்டே, வாயில உடுத்த கஞ்சி உள்ள தொண்டைக்குள்ள போகாம அப்படியே வழிஞ்சு வெளியில அப்படியே வழிஞ்சு விழுது. உள்ள தொண்டையில உள்ள போகல, முழுங்க முடியும், சுத்தமா வாய் அடைச்சு போகுது. கடைவழி வார, அப்படியே கடைவழியில வாய் கடை வழியாக அப்படியே வழிஞ்சு கீழே விழுந்துருது. கண்டம் அடைப்ப, கண்டம்னா கழுத்து அடைபட்டு போக கண் உறக்கம் அது ஆவதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்கள் மூடி கண்களை உறங்கி அப்படியே நீங்கள் நீலா குயிலில் ஆழ்ந்து விடுவதற்கு முன்னாடி நீங்கள் அவனை நினைப்பீர்கள் என்றால் உங்களை யமனுடைய கிங்கரர்கள் அழைத்து கொண்டு போகும் பொழுது நீங்கள் செய்த பாவங்களினுடைய பட்டியலின்படி யமகிங்கரர்கள் அழைத்து கொண்டு வருகிற நாய்கள் உங்களை கவ்வும். நீங்க நாராயணனை நினைக்கவில்லை என்றால் யமகிங்கரர்கள் தங்களோடு நாய்களை அழைத்து வருவார்கள். அவை உங்களுடைய கால்களை தொடைகளை கவ்வி பிடிக்கும். இதெல்லாம் கருட புராணம் இந்த மாதிரி புராணங்கள்ல என்னென்ன மாதிரியான தண்டனைகள்லாம், என்னென்ன பாவம் பண்ண என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும், அல்லது ஒரு உயிர் இந்த மாதிரி பாவங்கள்லாம் செய்திருக்கக்கூடிய உயிர் யமலோகம் போகும்பொழுது என்னென்ன வாதைகளை அனுபவிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கதைகள் இதுல இருக்கு. அப்ப இங்க இந்த நாய்கள் உண்மை பற்றி கொள்ளாது, தொடையை அப்படியே கவ்வும். நீங்க நாராயணனை நம்பி இருந்தீர்கள் என்றால் அவை உங்களை கவ்விக்கொள்ளாது. சூலத்தால் உண்மை பாய்வதும் செய்யார், கைகளில் கொண்டிருக்கக்கூடிய சூலத்தை கொண்டு யமகிங்கரர்கள் உங்களை தாக்க மாட்டார்கள். இடைவழியில் நீர் கூரையும் இழவு, போற வழியில உங்களுடைய ஆடைகள் எல்லாம் கழண்டு விழுந்து விடும். நீங்க பாவம் செய்து அப்படி யமலோகத்துக்கு போகும்போது நீங்க நாராயணன் நினைக்கவில்லை என்றால் உங்களுடைய ஆடைகள் எல்லாம் கழண்டு விழ உங்களுக்கு ஆடை கூட இருக்காது, நிர்வாணமா நீங்க போவீங்க. அதாவது இறந்த பின்னும் அந்த வெக்கம் இருக்கும், ஐயோ உடம்புல ஒண்ணுமே ஆடையே இல்லாம என்ன கூட்டிட்டு போறாங்களே அப்படின்னு. அப்ப நம்ம படிச்சுக்கலாம், நெருப்பு நதியாகிய வைதாரணியான்னு நினைக்கிறேன் இப்ப ரைட், வைதாரணி அந்த நதியினுடைய பேர். அந்த நதியை தாண்டி போகணும், அங்கேயே நீங்க ஒரு நதியை தாண்டி போகணும்.
அப்போ அதுக்கு போட் இருக்காது. நீங்க நல்லது செய்யவில்லை என்றால் அந்த அந்த நதியை நீங்கள் தாண்டி போக முடியாது. நீங்கள் செய்த நல்லவைதான் ஒரு படகாக வந்து உங்களை அந்த இதுல இருந்து மாற்றி அழைத்து கொண்டு போகும். ஓ, நீங்க வந்து இடைவழியில் நீர் கூரையும் இழவை. நீங்கள் இடைவழியில நீங்கள் கூரையையும் இழக்க வேண்டிய தன்மை வராது. அதனால நீங்கள் இறுதிகேசன் என்று அவனுடைய பெயரை நீங்கள் சொல்லி வந்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய இந்த பயங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதாவது நீங்கள் இறந்த பிறகு உங்களை யமதூதர்களுடைய நாய்கள் கவ்வாது, உங்களுடைய ஆடைகளை நீங்கள் இழக்க மாட்டீர்கள், சூலத்தினால் உங்களை குத்தி அவர்கள் காயப்படுத்த மாட்டார்கள். சோ நாராயணனை நினையுங்கள் அப்படிங்கிறார். சரி, அடுத்த பாட்டு போலாம். 76 376. அங்கம் விட்டவை ஐந்தும் அகற்றி ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை சங்கம் விட்டவர் கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதன் முன்னம் வங்கம் விட்டு உலவும் கடற்பள்ளி மாயனை மதுசூதனனை மார்பில் தங்க விட்டு வைத்து ஆவது ஓர் கருமம் சாதிப்பார்க்கு என்றும் சாதிக்கலாமே. இதுவும் ஒரு இறப்பு படுக்கையில இருந்தவருடைய ஒரு காட்சிதான். அங்கம் விட்டவை ஐந்தும் அகற்றி, அங்கம்னா உடல், உடலை விட்டு பஞ்சபூதங்களும் போய்விடுகின்றன. கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு எல்லாம் போயாச்சு. அங்கம் விட்டவை ஐந்தும் அகற்றி, ஐந்தும் போய் உடல் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுகிறது. மூக்கினில் சோதித்த பின், மூக்குல கை வச்சு பாக்குறாங்க, மூச்சு வருதான்னு, இல்ல வரல, முடிஞ்சு போச்சு. சங்கம் விட்டவர் கையை மறித்து, உடனே உயிர் நீங்கி விட்டது என்று புரிந்து கொண்டவர்களாக தங்களுடைய கைகளை கட்டிக்கொண்டு தலையை சாய்த்து உறவினர்கள் சோகத்தோடு நிற்பார்கள். இப்படி ஒரு காட்சி வருவதற்கு முன்னால் வங்கம் விட்டு உலவும் கடற்பள்ளி மாயனை, அலைகள் வந்து மோதுகின்ற கடலிலே பள்ளி கொண்டிருப்பவனாகிய மாயனை மதுசூதனனை மார்பில் தங்க வைத்து, அவனை நீங்கள் உங்களுடைய மார்பில் தங்க வைத்துக் கொள்ளுங்கள். அவனை நீங்கள் இதயத்தில் தங்க வைத்து வணங்கி நீங்கள் அவனை வணங்கி வந்தீர்கள் என்றால் இப்படி ஒரு இறுதி நிலை வருவதற்கு முன்னாடியே நீங்கள் வந்து நல்ல கதியை அடைந்து விடுவோம் என்கிற நம்பிக்கையை பெற முடியும். அப்படி ஒரு கருமம் சாதிப்பார்த்து அது உங்களுக்கு சுலபம். அப்ப இது இறந்த பிறகு நமக்கு இதெல்லாம் ஆகுமா அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் நேராக வைகுந்தம் போய்விடுவீர்கள். அதனால நாராயணா என்று அவனை நினைத்து உங்களுடைய மனதில் அவனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது போதும். நீங்கள் இறந்த பிறகு நமக்கு என்ன ஆகுமோங்கிற கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவன் உங்களை நல்ல கதிக்கு அழைத்து செல்வான். அவ்வளவுதான். சரி, அடுத்த பாடல். தென்னவன் தமர் செப்பம் இலாதார் சே அதக்குவார் போல புகுந்து பின்னும் வன்கயிற்றால் பிணித்து எற்றி பின்முன்னாக இழுப்பதன் முன்னம் இன்னன் இணையான் என்று சொல்லி எண்ணி உள்ளத்து இருளற நோக்கி மன்னவன் மதுசூதனன் என்பார் வானகத்து மன்றாடிகள் தாமே. பரமபதத்தில் நித்திய சூரிகளுடைய நீங்க போய் தங்க முடியும். அங்க போய் நீங்கள் அவர்களோடு, நித்திய சூரிகள் என்றால் எப்பொழுதுமே வைகுந்தத்தில் இருந்து கொண்டு இறைவனை வழிபட்டு கொண்டிருப்பவர்கள், அவனுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள். அந்த இடத்துல உங்களுக்கு இடம் கிடைக்கும். தென்னவன் தமர் செப்பம் இலாதார், யமனுடைய தூதர். தென்னவன் அப்படின்னா தெற்கு திசையில் வசிப்பவன், தெற்கு திசைக்கு உரிமையானவன் யமன். அவனுடைய தமர், அவனுடைய யம கிங்கரர்கள் செப்பம் இல்லாதார், அவர்கள் வந்து கருணை இல்லாதவர்கள். யமனுக்கே கருணை கிடையாது. இப்ப அவனுடைய தூதர்களாகியவர்கள் எந்த விதமான கருணைக்கும் இடம் கொடுக்காதவர்கள். அவங்க வந்து சே அதக்குவார் போல, ஒரு எரும மாட்டை பிடிச்சு கட்டி இழுத்துட்டு போறது போல உங்களை கட்டி இழுத்து போவாங்க. நீங்க என்ன கெஞ்சினாலும் என்ன மன்றாடினாலும் உங்களை விட மாட்டாங்க. அவங்க சே அதக்குவார் போல புகுந்து பின்னும் வன் கயிற்றால் பிணித்து, தங்கள் கையில் இருக்கக்கூடிய பாச கயிற்றால் உங்களை பிடித்து கட்டி இழுத்து கொண்டு முன்பின்னாக, நீங்க வந்து பின்னாடி போவீங்க. பின்னாடி அந்த உயிர் வரத்துக்கு விரும்புமா? வராது. அப்போ வந்து பின்னாடி போவான். திரும்பி பூலோகத்திலே போயிருக்கேன் அப்படிங்க. அப்போ அவன் முன்னாடி இருப்பான், கிங்கரன் முன்னாடி இருப்பான், நீங்க பின்னாடி போவீங்க. அப்போ முன்பின்னாக இழுத்து, அப்போ அந்த வலிமையான கயிற்றினால இழுச்சு பிடிச்சி இழுக்கும் போது பின்னியும் முன்னையும் போனா அது ஒராஞ்சு எவ்வளவு ஒரு வலி வேதனையை தரும் இல்லையா? அப்படி வந்து அப்படி ஆகக்கூடிய நிலைமை வர்றதுக்கு முன்னாடியே இன்னவன் இணையான் என்று சொல்லி உள்ளத்து இருளற நோக்கி, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் நீங்கும்படியாக அவனை உங்களுடைய மனத்திலே வைத்து மன்னவன் மதுசூதனன் என்பார். மன்னவன் எங்களுடைய தலைவன் மதுசூதனன் தான் என்று யார் வணங்குகிறார்களோ அவர்கள் வானத்தில் இருக்கக்கூடிய
நித்திய சூரிகளோடு அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாய் வைகுந்தத்தில் தங்குவார்கள். அதனால இறப்பு வருவதற்கு முன்னால் இறைவனை நினைத்துக் கொள்ளுங்கள், அதாவது நாராயணனை நினைத்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்ததும் அதேதான், இறப்புதான். கூடி கூடி உற்றார்கள் இருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து பாடி பாடி ஓர் பாடையில் இட்டு நரிப்படைக்கு ஒரு பாகுடம் போலே கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கௌத்துவம் உடை கோவிந்தனோடு கூடி ஆடிய உள்ளத்தர் ஆனால் குறிப்பிடம் கடந்து உயலும் ஆகுமே. ஒரு இறப்பு காட்சி காட்டுறார். கூடி கூடி உற்றார்கள் இருந்து, எல்லாம் கூட்டிட்டாங்க, எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. பெரும்பாலும் இறந்து போனோன்னு யாரும் குற்றத்தை பத்தி பேசுறது இல்லை. எவ்வளவுதான் அவன் கெட்டவனா இருந்தாலும் ஒரு இறப்பு ஆன உடனே அவனுடைய நல்லதெல்லாம் ஏதோ அப்படி தேடி தேடி பிடிச்சு அவன் இதெல்லாம் நல்லது செஞ்சிருக்கான் என்று சொல்லி அப்போ அந்த இறப்பை அந்த இறப்பினுடைய வழியை அவர்கள் போக்கிக் கொள்வார்கள். இதெல்லாம் சொல்லி நல்லதெல்லாம் சொல்றாங்க. கூடி கூடி உற்றார்கள் இருந்து குற்றம் நிற்க, உங்களுடைய குற்றங்கள் எல்லாம் தனித்து நிற்க, அதை பற்றி இப்ப பேசாம நற்றங்கள் பறைந்து உங்களை பற்றி நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி பறைந்து அதையெல்லாம் சொல்லி அவர்கள் அழுது பாடி பாடி ஓர் பாடையில் இட்டு, ஒப்பாரி பாடி உங்களை அதாவது அந்த இறந்தவர்களை ஒரு பாடையில் இட்டு வைத்து நரிப்படைக்கு ஒரு பாகுடம் போல கோடி மூடி, கோடினா கடைசியில மூடுற துணிக்கு கோடி துணி அப்படின்னு பேர் இல்லையா? அந்த இறந்த உடல் மேல் போடக்கூடிய துணி புது துணியா தான் போடுவாங்க. புது துணியை அப்படியே போட்டு மூடிடுவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய நம்பிக்கைகள்ல என்ன வரும் அப்படின்னா, நிறைய வீடுகள்ல புது துணி போட்டு தூங்கக்கூடாது அப்படின்வாங்க. அதாவது நனைக்காத புது துணியை போட்டுக்கிட்டு தூங்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஒரு புதுசு தோய்க்காத புதுசு போட்டுக்கிறது அப்படிங்கிறது அந்த கடைசி அந்த நேரத்துலதான் அது ஒரு உடல் கடைசி கிளம்பும் போதுதான் ஒரு நனைக்காத ஒரு துணியை அப்படி போட்டு மூடுவாங்க, புது துணியை போட்டு மூடிடுவாங்க. அதனால புது துணியை போட்டு படுத்துக்கிறது அப்படிங்கிறது நிறைய வீடுகள்ல ஒரு டேபு, செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது உண்டு. அப்ப இங்க கோடி மூடி எடுப்பதன் மூலம், இங்க இப்போ ஒரு இறந்தவருடைய உடல் மேல கோடி மூடி அவர்கள் அப்படியே எடுத்து கொண்டு போய் காட்டுல இட போறாங்க. அது எப்படி இருக்குன்னா நரி கூட்டம் அங்க நிறைய இருக்கும். ஒரு தேன் குடத்தை துணி மூடி எடுத்துட்டு போனது போல இருக்குமா அப்படியே. ஆனா அதுக்கு விருந்து இல்லையா, நரி தேன் குடிக்கிற நரி அப்படின்னு சொல்லுவோம். அது போல ஒரு உடல், மனித உடல் என்பது அவர்களுக்கு தேன் குடிப்பது போல. அப்போ அந்த ஒரு நரிக்கு அப்படி கொடுக்கறது போல அந்த உடலை எடுத்துக்கொண்டு போவாங்க. இது இப்படி நடப்பதற்கு முன்னாடி நீங்கள் கௌத்துவமணியை தன்னுடைய கைகளில் உடையவனாகிய கோவிந்தனோடு கூடி ஆடிய உள்ளத்தரானால் நீங்கள் கௌத்துவமணியை வைத்தவனாகிய கண்ணனோடு உங்களுடைய மனத்தை இரண்டரை கலந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் இதெல்லாம் நான் போன பிறகு என்ன ஆகுமோ நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, பரமபதத்தை அடைந்து நீங்கள் உய்யலாம். எனவே வாழும் பொழுது நாராயணனை நினையுங்கள் அப்படிங்கிறார். சரி, அடுத்த பாட்டும் அதேதான். வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப வார்ந்த நீர்க்குழி கண்கள் மிழற்ற தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரம் ஒரு பக்கம் அளற்ற தீ ஒரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கன் மாலோடும் சிக்கன சுற்றமாய் ஒரு பக்கம் நிற்க வல்லார்க்கு அரவ தண்டத்தில் உயலும் ஆகுமே. யமதண்டனை, அரவ தண்டம் என்றால் யமதண்டனை இல்லாத இடத்திலிருந்து கடந்து நீங்கள் பரமபதத்தை அடையலாம். வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப, இறப்பினுடைய படுக்கையில இருக்கும் பொழுது வாய் ஒரு பக்கமாக கோடிக்கொள்கிறது. வாய்ந்த நீர்க்குழி கண்கள் மிழற்ற, கண்கள் சுழன்று நீர் கோர்த்து கண்கள் சுழன்று எந்த பக்கமே பார்க்க முடியாம நிலை குத்து போய் அப்படியே நிக்குது. இப்போ ஒரு பக்கம் தாய் அழுகிறாள், ஒரு பக்கம் தந்தை அழுகிறார், ஒரு பக்கம் மனைவி குழந்தைகள் அழுகிறார்கள், எல்லாரும் அழறாங்க. அப்போ இப்படியான உயிர் போன பிறகு தீ ஒரு பக்கம் சேர்ந்து உடலை கவ்விக்கொள்கிறது. இதெல்லாம் நடப்பதற்கு முன்னாடி, இதெல்லாம் நடக்கும், ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க செங்கன் மாலோடு சிக்கன, அவனை சிக்கனை நீங்கள் பற்றி கொள்ளீர்கள் என்றால், படக்கின்றவனை நீங்கள் பற்றி கொண்டு விட்டீர்கள் என்றால், இல்ல சிக்கனை அப்படின்னா இறுக்கமாக கெட்டியா பிடிச்சுக்கிறது, சிக்கனை பிடித்துக் கொள்ளுதல். அது தேவாரத்திலையும் பாட்டு வரும், சிக்கனை பிடித்தன் அப்படின்னு. சுற்றமாய் அவனுடைய சுற்றத்தவராக நீங்கள் ஒரு பக்கம் நின்று விடுவீர்கள் என்றால், நீங்கள் அவனை பற்றி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் அவனுடைய சுற்றமாக ஆகின்றீர்கள். வைகுந்தத்துல உங்களுக்கு அப்ப இடம் கிடைச்சிடும். அதனால நீங்கள் பின்னாடி என்ன ஆகுமோ என்று கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால நீங்கள் அவனை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். சரி, இதுதான் இறப்பு வருவதன் முன்னம் நாராயணன் நீங்கள் அப்படிங்கிறதா இந்த 10 பாட்டிலையும் சொன்னது. செத்து போவது ஒரு போது இணைந்து செய்யும் செய்கைகள் தேவபிரான் மேல்
பத்தராய் இறந்தார் பெரும் பேற்றை பாழித்தோள் விட்டுச்சித்தன் புத்தூர்கோன் சித்தம் நன்கு ஒருங்கி திருமாலை செய்த மாலை இப்பத்தும் வல்லார் சித்தம் நன்கு ஒருங்கி திருமால் மேல் நின்ற சிந்தை பெறுவார் தாமே. சரி, இந்த 10 பாட்டையும் படித்தவர்களுக்கு என்ன கிடைக்கும்? மரண காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் எடுத்து கூறி எம்பிரானிடம் யார் பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இறந்த பின் அடைய வேண்டிய வேதனை எதையும் அடைய மாட்டார்கள், துன்பம் எதையும் அடைய மாட்டார்கள். மாறாக அவர்கள் இறைவனோடு ஒன்றாக இருக்கக்கூடிய பெரும் பேற்றை அடைவார்கள் என்று சொல்லி விஷ்ணு சித்தன் பாடி இந்த பாடல்களை படிப்பவர்களுக்கு அவர்களுக்கு திருமாலின் மேல் சிந்தை தானாகவே சென்று சேரும். அந்த பேற்றைனா மனசு அப்படி போய் தானாக சேராது, அதுக்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அவனை பற்றி கொள்வதென்றாலும் அவனுடைய அருள் வேண்டும். அதனால அப்படி உட்பட்ட அருளை இந்த பாடல்களை படிக்கும்போது நீங்கள் தானாக பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் இதை முடிக்கிறார். இதோட 5ஆம் திருமொழி நிறைவு பெறுகிறது. 6ஆம் திருமொழி நாளை பார்க்கலாம்.